புலியூர் ஜமீன்தார் அவர்கிட்ட ஒருத்தரை வேலைக்கு சேர்த்திக்கணுன்னா அவங்கக்கிட்ட 3 கேள்விகளை கேட்பார். அதுக்கு அவங்க சரியான பதில் சொன்னால் மட்டும்தான் அந்த ஆளை வேலைக்கு வச்சுக்குவார். அப்படித்தான் ஒரு தடவை அவர்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்காக செந்தில்ங்கிறவ வந்தான். அவன் முழு செவிடு. ஜமீன்தார் அவங்கிட்ட தன்னோட முதல் கேள்வியை கேட்டார். ஒரு தடவை போனாலும் சீக்கிரமாக அதை சம்பாதிச்சுக்கலாம், அது என்ன அப்படின்ட்டு. செந்தில் அதுக்கு பணம்னு பதில் சொன்னான். ஜமீன்தார் தன்னோட 2வது கேள்வியா ஒரு முறை போனால் மறுபடியும் கிடைக்காதது எதுன்னு கேட்டார். செந்திலும் இரவும் பகலும்னு பதில் சொன்னான். 3வது கேள்வியா ஜமீன்தார் என்ன கேட்டார்னா, உதவி புரிஞ்சவனுக்கு உதவி பெற்றவ எவ்வளவு காலம் கடன்பட்டிருக்கணும்னு கேட்டார். செந்தில் அதுக்கு உயிருள்ளவரைன்னு பதில் சொன்னான். ஜமீன்தாரும் அவன் தன்னோட 3 கேள்விகளுக்கும் சரியாக விடைகளை சொன்னதை பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சு அவனை வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. ஆனால் மறுநாளே அவருக்கு செந்தில் ஒரு செவிடங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவர் செந்திலை கூப்பிட்டு, நீ நேற்று என்னோட கேள்விகளுக்கெல்லாம் எப்படி சரியான பதிலை சொன்ன அப்படின்னு கேட்டார். செந்தில் அதுக்கு, ஐயா, நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் என்ற காதில் நல்லா விழுந்துச்சே. உங்களோட முதல் கேள்வி உனக்கு என்ன வேணுங்கிறது, அதுக்கு பணங்கிறது தான் என்னோட பதிலாக நான் சொன்னேன். உங்களோட 2வது கேள்வி எப்போ வேலை செய்வேங்கிறது, அதுக்கு இரவும் பகலுன்னு நான் பதில் சொன்னேன். உங்களோட 3வது கேள்வி எவ்வளவு காலம் வேலை செய்வேன்னு நீங்கள் கேட்டீங்க, நானே உயிருள்ள வரைன்னு பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். ஜமீன்தாரு தலையை பிச்சுட்டு, அடப்பாவி, இப்படியா நான் கேட்டது உன் காதில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பலமாக சிரிச்சாரு.